ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே நம்ம குட்டீஸ் 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் டேக்காக கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லி உள்ள அனுப்பிச்சுட்டு நாங்களும் அந்த டென்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுடைய ஸ்கூல் மெமரி, ஸ்கூல் டேஸ் இது எல்லாமே வந்து மைண்ட்ல வந்து வந்து போயிட்டு இருந்தது. இது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணோம். இனிமே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். நிறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம பிரித்திகா வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் கோல்டன் ஆரோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுனால நேஷ்னல் லெவலில் அவார்ட் வாங்கியிருந்தாங்க. இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எங்கள் ஃபேமிலிலேயே அவங்க தான் வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ருத்திக் வந்து ரன்னிங் ரேஸில் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்காரு. ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டாரு. ஸோ நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லலான்னு. அப்படியே முடிச்சுட்டு வரும்போது ஆல் த பெஸ்ட் சொன்னேன். கையில் அடிபட்டுருச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல விட்றா, கேம்னா அப்படி தான் இருக்கும்ன்ட்டு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். போய் மெடல் வாங்கிட்டு வா போ அப்படின்னு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப என்த்துவாக போச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ படின்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறத விட இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். படிப்பும் முக்கியம். ஆனால் அதை விட இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப முக்கியம். ஸோ மெடல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பிரித்திகா வந்து த்ரோ பால்க்காக அவங்க டீம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த க்ரீன் கலர் தான் வந்து பிரித்திகாவோட டீம். ஸோ அவங்களும் இந்த த்ரோ பால்க்காக வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய அடிபட்டாங்க, தோற்று போனாங்க, வின் பண்ணாங்க. எல்லாமே மிக்ஸ்டான ஒரு எமோஷ்னல் டேவாக போச்சு. நிறைய மார்ச் ஃபாஸ்ட், ட்ரில், சிலம்பம், கராத்தே. இன்னைக்கு ஃபுல் டே வந்து பசங்க கூட தான் வந்து போச்சு. ஹாஃப் டே. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 2:30 ஆகிடுச்சு. நாங்கள் காலையிலேயே குக் பண்ணாமலே வேறு வந்துட்டோம். அதனால் ரிட்டன் போகும்போது நாங்கள் ஹோட்டலில் தான் வந்து லஞ்ச் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு படிங்கன்னு சொல்லும்போது படிக்கிறேன்ற பேரில் விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாட்டு சண்டையாச்சு. அப்புறம் முடியை பிடிச்சி இழுத்தாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்க, காலை பிடிச்சி இழுத்தாங்க. அவ்வளோதான், இப்படியே போச்சு. சண்டை பெருசானோன்னா அப்புறம் சமாதானம் பண்ணோன்னு ஐஸ்கிரீம் வேறு கேட்குறாங்க நம்மக்கிட்டே வந்து. ஸோ இப்படியே இந்த சண்டே ஃபுல்லும் எங்களுக்கு இப்படி தான் சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு vlog டே பார்க்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.